குழுவினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து ஆ நெறைய பல வாரங்கள் நம்ம வந்து கதைச்சிட்டு வந்தோம். இந்த டூர் சம்மந்தப்பட்ட ஒரு ஹாலிடேவ எப்படி நம்ம வந்து சிறப்பா கொண்டு போறது? அப் அப்படி கொண்டு போற நேரம், நாங்க வந்து எந்த மாரி விடயங்கள வந்து கவனமாக செய்வோம்? இந்த மாரி பல விஷயத்த நம்ம வந்து கதைச்சிருந்தோம். அதுல அதன் பிறகு நம்பளோட டூர் அ மலேசியா, சிங்கப்பூர் டூர் நம்ம தைப்பூசத்துக்கு அழைச்சு போற டூர பத்தி, அந்த டூர எப்படி செய்ய போறோங்கிறத பத்தி நம்ம வந்து ஒரு 2 வாரம் கதைச்சோம். பிறகு அந்த டூருக்கு போயிட்டு வந்த பிறகு, அந்த டூர்ல இணைஞ்சவங்க அனைவரும் சேர்ந்து, அவுங்களோட மனதுல எப்படி இருந்துச்சு? அவுங்களுடைய அனுபவங்கள நம்ம வந்து பகிர்ந்து கேட்டுக்கிட்டோம். ஸோ, அதன் பிறகு வந்து நம்ப வந்து அ இந்தியா இந்தியால வந்து தமிழ்நாடு மற்றும் கேரளாக்கு போறதுக்குன்னு ஒரு டூர நம்ம வந்து தயார் செய்திருந்தோம். அதுல வந்து நம்ம வந்து 4ஆம் தேதி போயி 18ஆம் தேதி அ திரும்ப வர்றதுக்கு நம்ப எல்லாம் தயார் செய்து வச்சிருந்தோம். ஆனா, இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த நடக்கிற இந்த பிரச்சனை அமெரிக்காக்கும், ஈரானுக்குமான பிரச்சனை மூலியமாக நம்ப வந்து அந்த தமிழ்நாடு மற்றும் கேரளா டூர வந்து இப்ப அக்டோபர் 24ஆம் தேதி போயிட்டு, நவம்பர் 7ஆம் தேதி திரும்பி வர்றதாக நம்ப வந்து இப்ப வந்து அத வந்து ஒத்தி வச்சிருக்கோம். ஆ ஏன்னா பல காரணங்கள், இப்ப இருக்கிற சூழ்நிலைகள், விமான சிக்கல்கள். ஸோ, அதனாலேயே வந்து எல்லாருகிட்டயும் நம்ப வந்து ஆ ஒப்புதல் கேட்டு, ஸோ அதற்கேற்ப வந்து எல்லாரும் வந்து எல்லாம் முடிந்த பிறகு நம்ம வந்து போயிட்டு வருவோங்கிற ஒரு முடிவின் பிரகாரம், அந்த விமான சீட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அக்டோபர் 24ஆம் தேதிக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஒரு தகவல். பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த நம்ப டூர் வந்து அ தாய்லாந்துக்கு நம்ம வந்து டூர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஏப்ரல் 21ஆம் தேதி போயிட்டு, ஏப்ரல் 30ஆம் தேதி திரும்பி வர மாரி நம்ம வந்து டூர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஆ மொத்தம் ஒரு 8 நாள் பயணமா இருக்கப்போது. போயிட்டு வர எல்லாமே ஒரு 10 நாளா இருக்கப்போது. ஸோ அந்த பயணம் வந்து இப்ப வந்து விமானத்த வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ இந்த அரபு நாடுகள் மூலியமா போகாம, அ இந்தியாக்கு போய் இந்தியாலேருந்து பேங்காக் அந்த மாரி விமான வசதிகள செஞ்சு வச்சிருக்கோம் நாங்க. ஸோ, நாங்க நம்புறோம் லைக் இப்ப இந்த அரபு நாடுகள்ல நடக்கிற இந்த பிரச்சனையும், கூடிய சீக்கிரத்தில அதற்கான ஒரு முடிவு வந்து, உலகமே வந்து அமைதி நிலைக்கு திரும்புங்கிறதுக்காக வந்து நாங்க வந்து அதற்காக ஆ எ அனைவரும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த நாட்கள காத்திருக்காங்க. உலகமே காத்திருக்கு. ஸோ அதன் அத நம்பிக்கையில தான் வந்து நம்ம வந்து இப்ப வந்து இந்த தாய்லாந்து ட்ரிப்ப வந்து நம்ம வந்து செஞ்சுட்டுருக்கோம். அந்த பிரச்சனைகள் தீரலனா கூட இந்த தாய்லாந்து ட்ரிப்புங்கிறது வந்து அத சிறப்பா நம்ம செஞ்சு முடிப்போம். ஏன்னாக்க நம்மளோட விமானங்கள் வந்து அந்த அரபு நாடுகள நோக்கி போகாம, நம்ம வந்து அத தவிர்த்து வேறு விதமா நம்ப இப்ப தயார் செய்திருக்கிறனால, அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னுங்கிறத நம்ப நம்புறோம். ஸோ, அதன் வழியாக தான் இப்ப வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த தாய்லாந்து ட்ரிப்பு எப்படி இருக்க போகுது? எந்த மாரி வடிவமைத்து கொண்டிருக்கிறோம்ங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு வந்து ஆ பேசப் போறோம். ஸோ, அத பத்தி கேட்கிறதுக்கு ஆம் எல்லாரும் நீங்க விருப்பப்படுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, தாய்லாந்துங்கிறது வந்து உலகத்திலேயே வந்து அதிக சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய ஒரு நாடு. ஸோ, அந்த நாட்டுல எப்படி எந்த மாரி இடங்களுக்கு போறோம்? ஸோ, எந்த மாரி பயணமாக இருக்க போகுதுங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ப விரிவாக பேச இருக்கிறோம். அனைவருக்கும் ஆ ஆ அப் நம்ப முதல்ல இந்த தமிழ்நாடு, கேரளா இத வந்து சில பேர் வந்து இந்த டேட் வந்து எங்களுக்கு வந்து ஒத்து வரல.
அதற்கின் பிறகு நீங்க எப்ப போறீங்கன்னு சொல்லிட்டு பல பேர் சொன்னாங்க. ஸோ அதற்கேற்ப இப்ப வந்து அக்டோபர் 24ஆம் தேதியா இருக்கிறனால, இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்கள்லேருந்து யாராச்சும் அந்த அக்டோபர் 24ஆம் தேதி அன்றைக்கு நீங்க எங்களுடைய இந்த பயணத்துல நீங்களும் பயணிக்க விருப்பப்பட்டீங்கனாக்க, தாராளமாக இணைந்து நீங்களும் உங்களுடைய பயணத்த பதிவு செய்யலாங்கிறதையும், இந்த லண்டன் தமிழ் ரேடியோ மூலியமாக இந்த ஒரு தகவலையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ம். நம்ம வந்து இப்ப தாய்லாந்து ட்ரிப்ப பத்தி அ கதைக்க போறோம். ஸோ தாய்லாந்து ட்ரிப் வந்து நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரியும். அ உலகத்திலே வந்து அதிக சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய ஒரு நாடு வந்து தாய்லாந்து. ஸோ அந்த நாட்டோட சரித்திரம், இந்த டூரிசம் வந்து எப்படி அங்க வந்துச்சு? இந்த டூரிசம் வந்து எப்படி அ அங்க உருவானுச்சுங்கிற அந்த ஒரு பேக்கிரவுண்ட் ஹிஸ்டரிய எனக்கு தெரிஞ்ச பிரகாரம் உங்களுக்கு நான் சொல்ல படுகிறேன். ஸோ அது என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு, ஆ பல நாடுகள், ஆசிய கண்டத்துல இருக்கிற பல நாடுகளுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது. பிரிட்டிஷார் மூலியமாக. ஸோ அதுல வந்து முதல் முதல் சுதந்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாக்கு கிடைக்குது. இந்தியாக்கு வந்து 1947ல இந்தியாக்கு இந்த பிரிட்டிஷார்கள் வந்து சுதந்திரத்த குடுக்குறாங்க. இந்தியா முடிஞ்சிட்டோன பக்கத்துல இருக்கிற பர்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஜனவரி 4ஆம் தேதி 1948ல இந்தியா பர்மாக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது. 3வதாக பர்மாக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்குது. ஸோ அப்படி இந்த சுதந்திரங்கள் கிடைச்சு அந்த நாடுகளோட மாற்றங்கள் அது போயிட்டு இருக்கிற நேரம், 1957ல தான் வந்து மலேசியாக்கு சுதந்திரம் கிடைக்குது. 1957ல மலேசியாக்கு சுதந்திரம். 1965ல தான் வந்து மலேசியாலேருந்து ஒரு அங்கமா இப்ப இருந்த சிங்கப்பூர் வந்து தனி நாடாக உருவாகுது 1965ல. இந்த சரித்திரம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 1960 அ அ 55, 6 காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்க, உலகப் போர்கள் அனைத்துமே முடிஞ்சுச்சு. ஆனா வந்து அந்த போர்கள் முடியாம இருந்த ஒரு காலகட்டம் எந்த நாடுகளுக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, அதிக நாளு நீடித்து கொண்டிருந்த போர் வந்து அமெரிக்காக்கும், வியட்நாமுக்கும் இருந்த போர் தான். ஸோ நம்ப வந்து இப்ப அந்த உலகமே போர்க்களத்துல போயிட்டு இருக்கிறதுனால, போரோட சரித்திரங்கள பத்தியும் கொஞ்சோண்டு என் நேயர்களுக்கு தெரியறதுக்கு நான் கொஞ்சோண்டு சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த 2ஆம் உலகப் போர் வந்து எங்க முடிவுக்கு வந்துச்சுங்கிற ஒரு சரித்திரத்த நீங்க பார்த்தீங்கன்னாக்க, கடைசியாக ஜப்பானுக்கு வந்து ஹிரோஷிமா, நாகாசாக்கிங்கிற இந்த 2 இடத்துக்கு வந்து ஒரு அணுகுண்ட அமெரிக்கா வந்து போட்டு தான் வந்து இந்த 2ஆம் உலகப் போர் முடிக்கப்பட்டுச்சு. ஸோ ஏன் வந்து அவசரமா இந்த போர வந்து அமெரிக்கா நிப்பாட்டுனாங்கங்கிற சரித்திரத்த நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க, அந்த காலகட்டத்தில வந்து ரஷ்யாவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரச நாடாக இருந்துச்சு. அப்ப முதல்ல வந்து ஜெர்மனிய தான் வந்து கைப்பத்துனாங்க. ஜெர்மனில வந்து ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, உலக நாடுகள் அனைத்தையும் வந்து அவர் வந்து தன் கைக்குள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு நெறைய முயற்சி செஞ்சு இது பண்ற நேரம், ஹிட்லர் தோத்த பிறகு ஜெர்மனி வந்து 2ஆக பிரியுது. ஆ கிழக்கு, மேற்குன்னு சொல்லிட்டு 2ஆக பிரியுது. அதுல வந்து பாதி பக்கத்த ரஷ்யா கைப்பற்றுறாங்க. மீதி பாதி பக்கத்த வந்து அமெரிக்கா கைப்பற்றுறாங்க. ரஷ்யா கைப்பத்தின பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, பெரிய பெரிய தொழிற்சாலைகள், ஜெர்மனில இருக்கிற பெரிய அந்த தொழிற்சாலைகள், அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே ரஷ்யா கைப்பற்றுறாங்க.
இந்த பக்கம் அமெரிக்கா கைப்பற்றுற இடத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆ எல்லாமே வந்து அறிவாளிகள், பெரிய பெரிய இந்த ரிசர்ச் சென்டர் எல்லாத்தையும் வந்து அமெரிக்கா கைப்பற்றுறாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து ஜப்பான் வந்து போர நிப்பாட்டலனாக்க, ஆயுதங்கள அவங்க விடலனாக்க, பாதிய வந்து ரஷ்யா கைப்பத்திருவாங்கங்கிற அந்த பயத்துல தான் வந்து, போர நீங்க வந்து நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீங்க எல்லாரும் உங்க ஆயுதங்கள நிப்பாட்டுங்கன்னு சொல்ட்டு, ஆ அமெரிக்கா சொன்னாங்க. ஆனா, ஜப்பான் வந்து நாங்க செத்தாலும் பரவால்ல, போர நிப்பாட்ட மாட்டோம்ன்னு சொல்ட்டு தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதன் வழியில தான் வந்து அந்த 2 அணுகுண்ட வந்து அமெரிக்கா போட்டு, அந்த நாட்டையே வந்து வந்து அ அவங்களோட அந்த போர வந்து வென்று எடுத்தாங்கங்கிறது வந்து சரித்திரம். ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த அமெரிக்கா வந்து அவங்களோட உலகமே வந்து தன்னுடைய கட்டுக்கோப்புல இருக்கணுங்கிற ஒரு சிந்தனை வந்து அமெரிக்காக்கு இருந்துச்சு. அப்ப வந்து இந்த வியட்நாம் போர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீடித்துக் கொண்டே இருந்துச்சு. அப்படி நீடித்துக் கொண்டு இருக்கும்போது வந்து, அந்த வியட்நாம்க்கு வந்து ஆ அமெரிக்கா வந்து முடிவு பண்றாங்க. நம்ம வந்து வெகு தூரத்திலேருந்து நம்ம வந்து போயி, வியட்நாம போயி அந்த குண்டு போடுறனால தான் வந்து ஜெயிக்க முடியல. பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நாட்டுல வந்து நம்பளுடைய படைய வச்சு, பக்கத்துலேருந்து வியட்நாம வந்து போர் புரிந்தா வந்து நம்ம வந்து வியட்நாம ஜெயிச்சிடலாம்ங்கிறத வந்து அமெரிக்கா வந்து முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு முதல்ல பர்மாட்ட தான் வந்து அந்த விஷயத்த வந்து கேட்குறாங்க. அப்ப பர்மாவோட அதிபர் பேர் வந்து ஊனுங்கிற அதிபர். அந்த அதிபர்ட்ட சொல்றாங்க, "நீங்க வந்து நாங்க வந்து உங்கள்ட்ட வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்ட்ட இருக்கு. உங்கள்ட்ட தரமான ஏர்போர்ட் இருக்கு. உங்கள்ட்ட வந்து அ பிரிட்டிஷ் வந்து உங்களுக்கு நெறைய இது பண்ணனால, உங்கள்ட்ட பேசிக் எல்லாமே இருக்கு. அதனால எங்களுடைய படைகள உங்க பர்மால நாங்க வைக்கிறோம். அப் வச்சுட்டு நாங்க வந்து உங்களுக்கு நல்ல தரமான ஏர்போர்ட்லாம் போட்டு குடுக்குறோம். உங்களுக்கு ரோடு போட்டு குடுக்குறோம். நெறைய மாற்றங்கள உங்க நாட வந்து ஒரு வல்லரசு நாடா நாங்க ஆக்கி காட்டுறோம். நீங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த போருக்கு நீங்க வந்து இடம் குடுக்கணும்னு சொல்லிட்டு பர்மாட்ட கேட்டாங்க. மியான்மர்ல இருந்த அன்றைய அதிபர் என்ன சொன்னாங்க, "நாங்க வந்து எங்க நாடு வளர்ச்சி அடையும். அது மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் நாங்க வந்து பக்கத்து நாட்டுக்கு வந்து துரோகம் செய்றதுக்கு ஆளாயிருவோம். ஸோ அதனால வேண்டாம்" என்று பர்மா வந்து அத நிராகரிச்சுட்டாங்க. ஸோ அதன் பேர்ல தான் வந்து அமெரிக்கா வந்து தாய்லாந்து பக்கத்துல இருக்கிற தாய்லாந்த வந்து போயி அவங்க வந்து கேட்குறாங்க. தாய்லாந்து வந்து அப்பயும் ரொம்ப வறுமையான நாடு. மக்கள் வந்து எவ்வளவு வறுமைனாக்க, பிரிட்டிஷும் ஆட்சி செய்யல, ஜப்பானும் ஆட்சி செய்யல. ஏன்னா அந்த அளவுக்கு வறுமையில இருந்த நாடா இருந்தனால, ஸோ அந்த நாட்ட வந்து போயி அங்க இருக்கிற மன்னர்ட்ட அமெரிக்கா கேட்டோம்னா, அவங்க வந்து நிச்சயமா எங்கள்ட்ட வந்து நீங்க வைக்கலாம்னோனே, அமெரிக்கா வந்து பெரிய பெரிய விமான தளங்கள், பெரிய பெரிய பாதைகள், ரோடு போட்டு குடுக்குறது, எல்லாத்தையும் தாய்லாந்துல வந்து அமெரிக்கனோட அந்த பேஸ போய் வைக்கிறாங்க. ஆர்மி பேஸ வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது தான் வந்து இந்த டூரிசம் வந்து அங்க தான் வந்து ஆரம்பிக்குது. இந்த தாய்லாந்தோட டூரிசம் வந்து. அப்ப வந்து அமெரிக்கன் நெறைய வந்து இங்க இருக்கிறாங்க. அப்ப வந்து பல நாடுகள்லேருந்து உள்ளவங்களும் வர ஆரம்பிக்கிறாங்க அப்ப. ஸோ அப்படி ஆரம்பிக்கும்போது ஹிஸ்டரி பிரகாரம் நீங்க சொல்ல போனீங்கனாக்க, இன்னைக்கு வரைக்கும் தாய்லாந்து வந்து இந்த டூரிசம்லயும் வந்து ஆ இந்த அவங்கள்ட்ட வந்து இந்த பாலியல் தொழில் செய்ற டூரிசம் தான் வந்து தாய்லாந்துல அதிகம். அது எப்படி ஆனுச்சுங்கிற சரித்திரத்த பார்த்தீங்கன்னாக்க, அமெரிக்க அந்த அ வீரர்கள், அந்த அந்த ஆர்மி வீரர்கள் வந்து, அவங்க வந்து போய் அந்த போர் தொடுத்துட்டு வந்தோனே, வியட்நாம்ல போய் போர் தொடுத்துட்டு வந்தோனே, அவங்களோட ஹாலிடே டைம், அந்த ஃப்ரீ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க தாய்லாந்துல இருக்கும்போது, அந்த நாடு வந்து ரொம்ப வறுமையான நாடு. அமெரிக்கனுக்கு வந்து நெறைய அ நல்ல சம்பளங்கள் நெறைய இருக்கிறனால வந்து, அந்த பெண்கள வந்து அந்த பாலியலுக்கு அழைச்சு, அவங்களும் அந்த அந்த டைம்ல அப்படி ஆயி, அதுலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் வந்து இன்னைக்கு வந்து தாய்லாந்து வந்து உலகத்திலேயே அந்த மாரி
இதுல வந்து நம்பர் ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு சரித்திரம் வந்து சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னாக்க வெறும் அது மட்டும் கிடையாது. தாய்லாந்தே வந்து ஒரு மிக அழகான நாடு. நிறைய இயற்கை வளங்கள். நீங்க பார்த்தீங்கன்னாக்க நிறைய கடற்கரைகள். உலகத்திலே அழகான தீவுகள், அழகான கடற்கரை கரைகளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்க பாலிய நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தாய்லாந்த நீங்க பார்க்கலாம். அதே மாரி பர்மாலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நெறைய கடற்கரைகள், ரொம்ப அழகான கடற்கரைகள்லாம் நெறைய இருக்கு. ஆனா, இந்த நாட்டோட இந்த உள்நாட்டு போரு, உள்நாட்டு பிரச்சனைகள்னால பர்மாவோட டூரிசம்ங்கிறது வந்து உலக அளவுல பெரிதாக பேசப்படவே இல்ல இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அதுல உள்ள இருக்கிற அந்த அரசியல் சிக்கல்கள்னால. அப்படி ஆரம்பிச்சப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஓ தாய்லாந்து வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிய சவுத் ஈஸ்ட் ஏசியாலயே வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடுன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க, அவங்கள்ட்ட வந்து இன்னைக்கு வந்து ஜப்பானுக்கு சரி, பக்கத்துல இருக்கிற சைனாக்கு, மியான்மாருக்கு, இந்த மாரி பல நாடுகளுக்கு, அந்த சுத்தி இருக்கிற பல நாடுகளுக்கு, இந்த காய்கறி மற்றும் பழங்கள வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது. பழங்கள் இன்னைக்கு நீங்க மாம்பழம் எடுத்துக்கலாம். அங்க இருக்கிற மிக முக்கிய பழங்கள். ஆ எல்லா பழங்களையும் வந்து தாய்லாந்து தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஜப்பானுக்குமே சரி, தாய்லாந்துலேருந்து தான் மெயினா அந்த பழங்கள், காய்கறிகள் போகுது. அந்த மாரி சுத்தி இருக்கிற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட்லயும் பார்த்தீங்கன்னாக்க, நம்பர் 1ல இருக்காங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியால நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க. பிறகு நீங்க வந்து அது மட்டும் கிடையாது. மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, சவுத் ஈஸ்ட் ஏசியாலயே மெயினான மேனுஃபேக்சரிங் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ஆ மலேசியாவும், தாய்லாந்தும் தான் நீங்க சொல்ல முடியும். அதுலயும் வந்து தாய்லாந்தோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதுல 80% வேலை செய்றது வந்து பர்மாலேருந்து போய் வேலை செய்ற வேலையாள்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்கள்ல. அந்த மாரி ஒரு சூழ்நிலை தாய்லாந்துல நீங்க வந்து போய் பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் வந்து உலகத்துக்கே வந்து இந்த சீ ஃபுட்ன்னு சொல்ற ஆ இந்த மீன், இறால் போன்ற இந்த கடல் ஆ எ ல கிடைக்கக்கூடிய இந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்லயும் தாய்லாந்து வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாலயே ஒன் ஆஃப் த மெயின் கண்ட்ரியா இருக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுல. இந்த மாரி பல இடங்கள்ல பல விதமாக தாய்லாந்த பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம். அதுல வந்து முக்கியமான தலங்கள், இப்ப தாய்லாந்துல நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான தலங்கள், நீங்க பார்த்தீங்கன்னாக்க பேங்காக்ங்கிற இடம் இருக்கும். அது முடிஞ்சிட்டோனே நம்ம வந்து பட்டையாங்கிற ஆ அந்த பீச் கடற்கரை ஆ இருக்கும். பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பூகட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூகட்ங்கிற ஒரு சின்ன தீவு. அந்த தீவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உலக நாடுகள்ல இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மிக அழகான ஒரு தீவு. பூகட்டும். அந்த பூகட் முடிஞ்ச பிறகு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நெறைய இடங்களுக்கு அதுல வந்து அயோத்தியாங்கிற முன்பு இருந்த தலைநகரம் இருக்கும். பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க, காஞ்சனாபுரிங்கிற ஆ இடங்க இருக்கும். அந்த மாரி பல இடங்கள் இருக்கு. ஸோ அந்த இடங்கள்லேருந்து நாங்க இப்ப போக இருக்கிற இடங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து 4 இடத்துக்கு நம்ம போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து ஆ பேங்காக். பேங்காக் வந்து தாய்லாந்தோட தலைநகரமான பேங்காக்கு நம்ம போவோம். முடிஞ்சோன பட்டயாங்கிற அந்த கடற்கரை எ இடங்களுக்கு நம்ம போறோம். 3வதாக அயோத்தியான்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட முன்பு இருந்த தலைநகரத்துக்கு போறோம். 4வதாக பார்த்தீங்கன்னாக்க, நம்ம வந்து காஞ்சனாபுரின்னு சொல்லிட்டு இந்த 4 இடத்துக்கு தான் வந்து நம்ப அழைச்சிட்டு போறோம். இந்த வர இருக்கிற டூர்ல. அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த பேங்காக்ல வந்து நம்ப முக்கியமான இடங்களா இருக்கிற இடங்கள்னு நீங்க சொல்ல போனீங்கன்னாக்க, அந்த அ எல்லா இடமும் சிறப்பான இடங்கள் தான். நெறைய நீங்க பார்க்கலாம். ஆனா, நம்ப இந்த 4 ஏன் தேர்ந்தெடுத்தோம்னாக்க,
நம்ம வந்து அழைச்சிட்டு போற ஒவ்வொருத்தருக்கும் நம்ப வந்து ஒரு ஆ ஒரு அறுசுவை மாரி எல்லா விதமான சுவையும் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 4 இடத்த நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ பேங்காக் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஸோ அதுல எல்லாமே இருக்கும். எல்லா தீம் பார்க் இருக்கும். நெறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கும். நெறைய இப்ப இந்த மேடமி டூசோ மாரி இடங்கள் இருக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அக்வாரியம் போன்ற இடங்கள் இருக்கும். ஸோ இந்த மாரி அ மெயினான அ விஷயங்கள் அந்த மாரி ஒரு ஒரு ஹைப்பர் சிட்டில கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பூராத்தையும் நீங்க வந்து பேங்காக்ல நீங்க வந்து பார்க்கலாம். அது அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பட்டயாங்கிற நம்பளுடைய அந்த கடற்கரை அந்த நகரத்த நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப அழகான கடற்கரை. பட்டயா பீச்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பட்டயா பீச்ல போகும்போது வந்து அந்த கடற்கரையோட அழகையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு பட்டயா இடத்த நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 3வது நம்ம சூஸ் பண்ண இடம் வந்து அயோத்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? நெறைய கோயில்கள் இருக்கிற ஒரு புராதான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இடம் தான் வந்து அயோத்தியா. ஸோ நெறைய அவுங்களுடைய பாரம்பரியங்கள், அவுங்களுடைய ரொம்ப ஒரு அ என்ன சொல்றது? அவுங்களுடைய வாழ்க்கை முறைகள அந்த காலத்துல எப்படி இருந்த இனமா இருந்துச்சு, அவங்களோட பண்பாடு, கலை, கலாச்சாரத்த வந்து நம்ம பார்க்கக்கூடிய இடமாக இருக்க போகுது அந்த இடம் வந்து. 4வதாக வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்மளுடைய காஞ்சனபுரின்னு சொல்ட்டு, அந்த காஞ்சனாபுரி வந்து அந்த காஞ்சனாபுரின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடம் வந்து நம்ம தமிழர்களுக்கு வந்து ஒரு 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 தொடர்பு உள்ள அ இடம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆ நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. அந்த காலகட்டத்தில வந்து இந்த மரண ரயில் பாலம்ன்னு சொல்லிட்டு, ஆ ஜப்பான் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஆ மியான்மர், தாய்லாந்து, மலேசியா எல்லாத்தையும் இணைக்கிற மாரி ஒரு ரயில் பாலத்த வந்து அவங்க வந்து செஞ்சாங்க. அந்த ரயில் பாலத்த செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க, லட்சக்கணக்கான தமிழ் மக்கள வந்து பயன்படுத்தி தான் வந்து அந்த மரண ரயில் பாலத்த அவங்க போட்டாங்க. அப்ப வந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அந்த பாலம் செய்யற பணியில வந்து உயிரிழந்தாங்க. ஏன்னா ரொம்ப கடினமான வேலைகளாம். நம்ப வந்து எப்படி ஆ இங்க இருக்கிற இந்த ஆப்பிரிக்கர்கள அழைச்சிட்டு வந்து இந்த இங்கிலாண்ட வந்து எப்படி ஒரு ரீபில்ட் பண்றதுக்காக சொல்லிட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து இந்த டியூப் செட் சிஸ்டம், இந்த ரோடு போடுறதுக்கெல்லாம் இந்த கருப்பு இனத்தவர்களை எப்படி ஆ இங்க உள்ள பிரித்தானிய மக்கள் அரசு பயன்படுத்துனுச்சோ, அதே மாரி வந்து பர்மா, மலேசியா அந்த மாரி நாடுகள்ல இருந்த தமிழ் மக்கள வந்து பயன்படுத்தி தான் வந்து அந்த மரண ரயில் பாலத்த போட்டாங்க. போட்டுட்டு அந்த நேரம் வந்து ஜப்பான் வந்து தோல்வி அடைஞ்சோனே, அந்த ரயில் பாலம் வந்து எங்க முடிஞ்சு போச்சுனாக்க, அந்த தாய்லாந்துல இருக்கிற இந்த காஞ்சனாபுரிங்கிற அந்த இடத்துல வந்து அந்த ரயில் பாலம் முடிஞ்சு போகுது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அங்க அந்த பழைய கால ரயில் வந்து அந்த இடத்துல ஓடிக்கொண்டே இருக்கு. ஸோ அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம வந்து அழைச்சிட்டு போய் காட்டப் போறோம். நான் வந்து 2017ல அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க பார்க்கும்போது வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு 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 உணர்தல் அங்க ஏற்பட்டுச்சு. எனக்கு நம்ப மக்கள் அ தமிழ்நாட்டுல வாழ்ந்து, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஒரு அங்கேருந்து நம்ம தமிழ் மக்கள வந்து இந்த பிரிட்டிஷார்கள் வந்து பல நாடுகளுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஃபிஜி தீவு, இலங்கைக்கு தேயிலை தோட்டங்களுக்கு அழைச்சிட்டு போனாங்க. மலேசியாக்கு லப்பர் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. பர்மாக்கு விவசாயத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. இந்த மாரி நம்ப மக்கள் வந்து பல்வேறு இடங்களுக்கு தங்களுடைய சொந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள விட்டுட்டு, தங் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக அங்க போயி, அங்கேயும் பல்வேறு
இன்னல்களுக்கு ஆளாகி எத்தனையோ பேர் உயிர் விட்ட அந்த கதைகள்லாம் நம்ம வந்து அந்த நினைவுக்கு வரும்போது வந்து அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம நம்ம தமிழர்கள் அனைவரும் போகணும். அந்த இடங்களுக்கு வந்து சும்மா அது எதுவும் இல்ல. ஒரு 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 விதமான புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான். நம்ம மக்கள் இப்படி இப்படிலாம் வாழ்ந்தாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, இருக்கிற வாழ்க்கையையாவது அ ஒரு நல்ல மனிதர்களாக, இருக்கிற வாழ்க்கைய நம்ம ஒரு சிறந்த மனிதர்களாக வாழ்வோம். நம்ம எப்படி வேணாலும் தவறுகள் செஞ்சுட்டு இருக்கலாம். எப்படி வேணாலும் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனா, இந்த மாரி சில இடங்களுக்கு போகும்போது, நம்மள்ட்ட இருக்கிற வாழ்க்கைய அன்பாக, பண்பாக, பணிவாக, நல்லதே செஞ்சு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ்வோம். இந்த இருக்கிற வாழ்க்கைய சிறப்பாக வாழ்வோம்ங்கிற அந்த ஒரு சிந்தனைகள் நம்ப தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தணும். அத நம்ம வந்து குழந்தைகளையும் அழைச்சிட்டு போகணும். அந்த தலைமுறைக்கும் வந்து இந்த மாரி சிந்தனைகள நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். இந்த மாரி சரித்திரங்கள் நம்ப குழந்தைகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்து, இந்த அந்த காஞ்சனாபுரிங்கிற இடத்த வந்து நம்ம வந்து ஆ சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டூர்ல வந்து. ஸோ நம்ம வந்து குளோபல் தமிழ் டிராவல்ஸ் நம்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர்ங்கிற நம்பளுடைய பயணங்கள் எல்லாமே வந்து தமிழ் சார்ந்த பயணமா இருக்கும். அதுல ஏதாவது ஒரு இடத்துலயாவது தமிழர்களோட அடையாளங்கள், தமிழர்களுடைய சிந்தனைகள வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் நம்ம மக்களுக்கு, நம்ம தலைமுறைக்கு குடுக்கணுங்கிறதுல வந்து நம்ம தெளிவாக இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில தான் வந்து ஒவ்வொரு டூரையும் வந்து அந் அது சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த இடங்களுக்கு நம்ம அழைச்சிட்டு போறோங்கிறத வந்து இந்த இடத்துல நான் வந்து பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன். ஸோ இப்ப நான் ஓரளவு முடிச்சுட்டேன். இப்ப உங்கள்ட்ட யாராவது கேள்விகள் இருக்குனாக்க நீங்க கேட்கலாம். ஆ நேர்கள்ல இல்லன்னா கூட, நடாமுகன் ஐயா கூட உங்கள்ட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம்யா. மிக சிறப்பு. தெளிவான விளக்கங்கள் எல்லாம் இருந்தன. முதலாவது இந்த தமிழ்நாடு, கேரளா பிற்போடப்பட்ட தியதிகள், அக்டோபர் அதே நேரம் புதிதாக யாரும் அந்த நேரத்தில் இந்த நேரம் முடியாதவர்கள் அந்த நேரத்தில் ஆர்வமாக இருந்தால் அவர்களும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பற்றி எல்லாம் தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அதுக்கு பிறகு இப்போது நீங்கள் தொடர்பு ஏப்ரலில் செய்யக்கூடிய பயணத்தினுடைய ஒழுங்குகள், அங்கு பார்க்கக்கூடிய இடங்கள், கால பகுதி மட்டுமல்ல, குளோபல் தமிழ் டூர்ஸ் வந்து எப்படி நோக்கத்தை வைத்திருக்கிறது, அதில் இம்மியளவும் பிசகாது தமிழ் சார்ந்த இடங்களோடு பயணிக்க போகிறோம். ஒரு சுற்றுலா மட்டுமல்ல, அது சிறப்போடு எங்களுடைய வரலாறுகளையும் தொட்டு செல்லுகிற, அவற்றையெல்லாம் பார்த்தோம் என்ற பெருமிதத்தை கொடுக்கிற, அதை பின் நாட்களில் இளையவர்களுக்கு கடத்துகிற அந்த எதிர்கால நோக்கத்தையும் அழகாக இணைத்து கொடுத்திருந்தீங்க. எல்லாமே கேட்டிருந்தோம். மிகுந்த சிறப்பு. ஆகவே உறவுகள், ஒரு கேள்வி இருந்தது. இப்போது நீங்கள் இலகுவாக உங்களுடைய பயண அக்டோபருக்கான இடமாற்றத்தை ஒழுங்கு செய்வதற்கு இந்த விமான போக்குவரத்து பற்றுச்சீட்டு மாற்றங்கள் எல்லாம் இலகுவாக முடிந்தனவா? இது ஒரு சிறந்த கேள்வியா. ஏன்னா திடீரென்று ஏற்கனவே எல்லாம் ஆயத்தமாகி இதோ அடுத்த புதன்கிழமை பயணிக்க போகிறோம் என்று இருந்த போது ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் இந்த பேரிடியான தகவல் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைத்தது. அது உலகம் தெரிந்தது. அதுக்கு நீங்க ஒருவரும் பொறுப்பல்ல. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி இருக்கும். எப்படி எங்களோட பிளேஸ் பண்ணெல்லாம் அப்படி இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? அதில் ஏதாவது இசகு பிசகு இருக்குமா என்று நானும் சேர்ந்து என் போன்று இருக்கக்கூடியவர்களுக்குமான சேர்த்த பதிலை எதிர்பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஏன் நான் என்னுடைய சிரிப்புக்கு பின்னாலே பலவிதமான விஷயங்கள் இருக்கு. ஸோ ஏன்னா வந்து ஆஹ் ஆஹ் தடைகள் தடைகள் வந்து ப- ஒரு தடை 2 தடை நம்ம வந்து ஏற்கனவே நான் வந்து நிறைய வாழ்க்கையில நிறைய தடைகளை சமாளிச்சனால வந்து இதை வந்து சமாளிப்போங்கிற அந்த மன உறுதியோட நான் இருந்தேன். ஸோ இதுல வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன ஆயிடுச்சுனாக்க,
நம்ம வந்து இப்ப 28ஆம் தேதி பிப்ரவரிக்கு வந்து முதல் முதல் அவங்க வந்து இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சோனே ஒரு ஒரு நான் எல்லாருக்கும் சொன்னேன், "நம்ப பொறுத்திருப்போம். போர் வந்து 2, 3 நாள்ல இன்னைக்கு சனிக்கிழமை ஆரம்பிச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமையோட முடிச்சுட்டு, திங்கட்கிழமைக்கு எல்லாமே விலக்கேற்றுவாங்க. இது வந்து போன வருடமும் இந்த மாரி ஒரு 2 நாள் ஆனுச்சு." சொல்லிட்டு நம்ப அப்படித்தான் இருந்தோம். அதோட மார்ச் 1ஆம் தேதி ஆனுச்சு. மார்ச் 1ஆம் தேதி ஆயிட்டோனயே பல பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்க, "இல்ல இது வந்து முடியிற மாரி தெரியல. இது வந்து கொஞ்சம் ஆ இந்த பிரச்சனை வந்து தீவிரமாகும் போலன்னு" சொல்லிட்டு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ம். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது வந்து நம்ம வந்து எல்லாருடைய ஆலோசனை கேட்டோனே, அப்ப வந்து இது ஒரு 1 வாரம் 2, 3 நாள் இது எஸ்கலேட் ஆனா கூட நம்ப வந்து என்ன பண்ணிருவோம், இந்த கத்தார் ஏர்வேஸ நம்ப பயன்படுத்தாம, நம்ம வந்து இந்தியா மூலியமாக நேரடியா போயி கொச்சினுக்கு போயிருவோம். நம்ப வந்து ஏன்னா இப்ப வந்து கத்தார் பக்கம் போனா தான் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் பக்கம் போனா தான் இந்த பிரச்சனை இருக்கே. இப்ப ஃப்ளைட்லாம் வந்து டைரக்ட்டா வந்து ஏர் இண்டியாலாம் டைரக்ட்டா போகுது இந்தியாக்கு. அப்ப வந்து நம்ம வந்து இந்த கத்தார் ஏர்வேஸ்லேருந்து நம்ம ரிஃபண்ட் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு நேரடியாவே நம்ம வந்து கொச்சின் போயிட்டு, ரிட்டர்ன் வரும்போது இந்த கத்தார் ஏர்வேஸ்ல நம்ம வர ஃப்ளைட்ட நம்ம ஏறிக்கிருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுத்துட்டோம். ம். எல்லாரும் முடிவெடுத்துட்டு, அந்த 1ஆம் தேதி மார்ச்சுக்கு எல்லாருக்கும் மறுபடியும் ஏர் இண்டியால ஒருக்கா டிக்கெட் போட்டாச்சு. ஓ! அந்த ஒன் வே மட்டுமே 400 பவுண்ட்ஸ் பிளஸ் ஒன் வே திரும்பி போட்டேன். ஸோ நம்ம கத்தார்லயும் நம்மளுக்கு டிக்கெட் போட்டாச்சு. இந்த பக்கம் ஏர் இந்தியா டிக்கெட்டும் ஆ ஆ வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒருத்தர் 2 பேர் தான் விடுபடும். மத்தவங்க எல்லாருக்குமே நம்ம டிக்கெட் போட்டோம். போட்டுட்டு 2வது நாள் காலையில என்ன பண்ணிட்டாங்க, போட சொன்னவங்கள்லயே பல பேர் வந்து, என் வீட்டுல வந்து பிள்ளைங்க அனுமதிக்கல, அவங்க அனுமதிக்கல, இவங்க அனுமதிக்கல. இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு, அத சொல்லிட்டு 2யும் திரும்பி கேன்சல் பண்ண மறுநாள் திரும்பி சொன்னாங்க என்ட்ட. ஓஹோ! அது அதோட எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுனாக்க, இப்ப அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுனாக்க 2 பிரிவு ஆயிடுச்சு. ஒரு பிரிவு வந்து இல்ல நாங்க போறோம். அது எத்தன பேரா இருந்தாலும் நாங்க போறோம்ன்னு சொல்ட்டு ஒரு பிரிவு சொன்னாங்க. ம். அதுல பல பேர் வந்து இல்ல, இல்ல எங்க வீட்ல அனுமதிக்கல, பிள்ளைங்க அனுமதிக்கல, அது இதுன்னு சொல்லிட்டு பல பேர் சொன்னோனே, அத என்ன பண்றதுங்கிற ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. சரின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாத்துலயும் நம்ம வந்து ரிஃபண்ட் பண்ணோம். ஏன்னா, சேஃப்டி தான் வந்து ரொம்ப முக்கியம். காசு, பணம்ங்கிறது வந்து இது மனிதர்கள் உருவாக்குனது தான். நம்ம வந்து ஒருத்தவங்களோட பாதுகாப்பையும் அச்சுறுத்துற மாரி ஒரு செயல வந்து நம்ம செஞ்சிறக்கூடாதுங்கிறதுல வந்து ஒரு 1 நாள் போல நான் வந்து யோசிச்சு, பிறகு நான் எல்லார்ட்டயும் சொல்லிட்டேன். ஆ நம்ப வந்து என்ன பண்ணலாம்? அப்ப ரீஃபண்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னாக்க, ஏர் இந்தியா ஆஃபீஸ் எங்க இருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் வந்து இங்க இருக்கிற அந்த டிராவல் ஏஜென்ட் இந்த trip.com, booking.com நம்ம புக் பண்ணது வந்து ஸ்கைப் ஷார்ப்பும், ட்ராவல் ட்ராலின்னு சொல்லிட்டு 2ல புக் பண்ணோம். அவங்களோட ஆஃபீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். அப்ப எனக்கு அ என்னோட முதல் மலேசியா, சிங்கப்பூர்ல ஜாயின் பண்ண ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்ல வேலை செய்றாரு. அவரு எனக்கு சொன்னாரு. அவரும் அப்புறம் நம்ம டூர் இதுலயும் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஏர்போர்ட்ல வந்து அந்த கவுண்டர் இருக்கு. ஏர் இந்தியா கவுண்டர் இருக்கும். அதுல போய் நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோனே, நான் வந்து அந்த கவுண்டருக்கு போய், இத நாங்க வந்து ஃப்ளை பண்ணல. நீங்க கேன்சல் பண்ணி குடுக்க முடியுமா? இல்ல ரிஃபண்ட் பண்ணி குடுக்க முடியுமான்னோனே, அவங்க வந்து சொல்லிட்டாங்க, "நாங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வந்து இந்த ட்ராவல் ட்ராலி ஃப்ளை ஷார்ப்ல நீங்க புக் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ட்ராவல் ஏஜென்ட் மூலியமா புக் பண்ணியிருக்கிறதுனால, அவங்கள தான் நீங்க தொடர்பு படுத்தியே ஆகணும்னு" சொன்னாங்க. அந்த 2 ஏஜென்ட்டுக்கும் கால் பண்ணா யாருமே ஃபோன் புடிக்கல. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த 1 வாரம் இல்ல. இன்னைக்கு வரைக்குமே இந்த டிராவல் ஏஜென்ட் எந்த ஏஜென்ட்டுமே ஃபோன் புடிக்கல. ஏன்னா ஃபோன் பண்ணுனாலே நம்ம வந்து 70வது ஆளா நம்ப இருக்கிறோம். 80வது ஆளா இருக்கிறோம். எப்ப கால் பண்ணாலும். அது வந்து 1 ஹவர், 1 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணா கூட, நம்ம வந்து ஒரு
நேர்களோடு இணைந்திருந்த அகத்தியன் அவர்களது உலக உலா சிறப்பு நிகழ்ச்சி மார்ச் 19 இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. இடையில் சில தடங்கள் ஏற்பட்டதனால் மீள இடைய வேண்டிய சூழல் இருக்கிறது. அவை இணைந்தவுடன் தொடர்ச்சியாக உறவுகளோடு அகத்தியன் அவர்களது இணைவை ஏற்படுத்தி கொண்டு தொடர்ந்து கொள்ளலாம். லண்டன் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். குறிப்பாக லண்டன் தமிழ் ரேடியோ .நெட்டினூடாகவும் கூடவே இந்த நிகழ்ச்சி பாமுகம் தொலைக்காட்சியினூடாக ஃபாடிவி தமிழ் அல்லது ஃபர்ஸ்ட் ஆடியோ .நெட்டினூடாகவும் முகநூலில் ஃபாடிவி தமிழிலும் இணைந்து சிறப்பிக்கிறது. அகத்தியன் அவர்களே, மன்னிப்போடு அந்த இடை நிறுத்தம் ஏற்பட்டதிலிருந்து தொடர்ந்து கொள்ளுங்கள் அன்பாக. அகத்தியனர்கள் வணக்கம். நீங்கள் மியூட்டில் இருக்கிறீங்க. மியூட்டட். வணக்கம் வணக்கம். மன்னிப்போடு தொடரலாமே. நீ தொடருங்கள் அப்படியே. நன்றி. போய்கிட்டு இருக்கு. அதுலயும் சில பேர் வந்து இதான் கரைச்சல் தான். என்ன செய்யறது? சில சமயம் சில சில பேர் வந்து அதுல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சில விதமா சொல்றாங்க, இது பண்றாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. இல்ல எது ஆனாலும் அத வந்து சரி பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமைன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். இடையில இடையில மன்னிக்கணும் வர்றேன். நீங்க சொன்னீங்க தானே இந்த 400 பவுண்ட்ஸ் ஏதோ சொன்னீங்க. ஏதாவது எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டி இருந்ததா? அது எனக்கு சரியா புரியல எனக்கு. நீங்க எது? இடையில வந்து ஒரு 400 பவுண்ட்ஸ் ஏதோ ஒன்று சொன்னீங்க.
அது அது இந்த ஜூம் இடைநிறுத்தத்துல கவனிக்க முடியல. ஏதாவது நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பே எக்ஸ்ட்ரா பண்ண இல்ல வேண்டி அதான் ஏர் இந்தியா மூலியமா இப்ப கத்தார் ஏர்வேஸ்ல போற வர்றதுக்கு நம்ம ஏற்கனவே புக் பண்ணி வச்சது. பிறகு எல்லாரும் வந்து 1ஆம் தேதிக்கு சொன்னாங்க. நம்ம வந்து போறது வந்து இப்ப கத்தார் ஏர்வேஸ் மிடில் ஈஸ்ட ஒட்டி போறனால தானே சிக்கல். நம்ம ஏன் ஸ்ட்ரெய்ட்டா டைரக்டாவே இந்தியாவுக்கு போற ஃப்ளைட்ட வந்து தனியா புக் பண்ணிட்டு, கத்தார் ஏர்வேஸ்லேருந்து நம்ம ரிஃபண்ட் எடுத்துக்கிறோம் சொல்ட்டு ஐடியா வந்தனால, குரூப்ல வந்து எல்லார்ட்டயும் கேட்டுட்டு, நம்ம வந்து ஏர் இந்தியா மூலியமாவும் இன்னொரு புது டிக்கெட்ட நம்ம புக் பண்ணோம். அதுவும் 400 ஆ 430, 450, 450ன்னு சொல்லிட்டு, அ அதையும் திரும்பி ஒருக்கா புக் பண்ணோம் நம்ப. ஓகே. இப்ப இப்ப போக வர கத்தார் ஏர்வேஸ் அதுலயும் ஒரு சிக்கல். ஏர் இந்தியால போட்ட ஃப்ளைட்டையும் போகாம, அத திரும்பி கேன்சல் பண்ணி அது ஒரு சிக்கல்ன்னு சொல்ட்டு, சிக்கல் மேல சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். ஓஹோ! ஓஹோ! அப்ப அப்ப சரி. சரி. ஆனா ஆனா இது இது என் என் போல போல இனிய இனிய நேயர்களும் நேயர்களும் பதிவில பதிவில கூட கூட கேட்பாங்க கேட்பாங்க தானே. தானே! அது அது அவர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாக உதவியாக இருக்கட்டும். இருக்கட்டும். இப்போது இப்போது அந்த அந்த பிரத்யேகமாக பிரத்யேகமாக நீங்க நீங்க கொடுத்த கொடுத்த அந்த அந்த தொகை தொகை வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமா நிச்சயமா திரும்ப திரும்ப கிடைச்சிருமென்னு கிடைச்சிரும்ன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். அப்படித்தானே? அப்படித்தானே? அ அம் அல்லது அல்லது அந்த அந்த அல்லாட்டி அந்த அல்லது அந்த ஃப்ளைட்ட தான் ஃப்ளைட்ட நீங்க தான் நீங்க புக் புக் பண்ணணுமா? பண்ணணுமா? அக்டோபருக்கும் அக்டோபருக்கும் இதுதான் கேரி இதுதான் கேரி பண்ணணுமா? பண்ணணுமா? இல்ல அது வந்து ரிஃபண்டுக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். பண்ணியிருக்கிறீங்க. பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. சரி, பார்ப்போம். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரி, இருந்தாலும் சரி, இப்ப சரி. வரைக்கும் வந்து ஏர்லைன்ஸ் யாருமே ஃபோன் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்க ஏன்னா லைக் சொல்லியிருந்தீங்க. இப்ப ஆமா. இப்ப வரைக்குமே வந்து அது ரொம்ப பிஸியா தான் இருக்கு. ஆனா ம். சில சமயம் அவங்க இமெயில் அனுப்புறாங்க. இந்த இந்த பீரியட்ட நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு பிறகு எங்கள தொடர்பு பண்ணுங்க சொல்ட்டு அந்த மாரி சில சில மெசேஜ் பதில் என்னமோ வருது. இருக்கிறது. ஆஹா. பதில் வருது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட கேட்கிறவங்க, அது பண்றவங்க, இது பண்றவங்க, அது மாரி பல விதம் இருக்கும்ல. ஏன்னா நம்ம வந்து மனிதர்களோட டீல் பண்ணும்போது, எல்லாரும் நம்ப எதிர்பார்க்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஓ! பல விஷயங்கள் அவங்க ஃபேமிலி விஷயத்த சொல்லுவாங்க. அது இது. ஆ ஸோ அதெல்லாம் தாண்டி கடந்து போயிட்டுருக்கோம். ஆமாமாமா. இல்ல ஆமாமாம். இது இல்ல இது சாதாரணமான சாதாரணமான விஷயம் விஷயம் அல்ல. அல்ல. இப்ப இப்ப இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நீங்க பேசுறதால பேசுறதால எனக்கு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிதல் புரிதல் ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்டிருக்கு. நான் என்ன நான் என்ன நினைச்சேன்னா, நினைச்சேன்னா, ஒரு ஒரு 2 2 பதில் தான் பதில் என் தான் என் மனசுல மனசுல இருந்தது. இருந்தது. ஒண்ணு ஒண்ணு வந்து வந்து இது இது ஒரு ஒரு உலக உலக பிரச்சனை. பிரச்சனை. இது இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. தெரிஞ்சது. யாருடைய யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்ல. கட்டுப்பாட்டிலும் இல்ல. அதனால அதனால இந்த இந்த ஏர்லைன்ஸ் ஏர்லைன்ஸ் எல்லாமே எல்லாமே வந்து வந்து சட்டப்படி சட்டப்படி நடந்து நடந்து கொள்வாங்க. கொள்வாங்க. அப்ப அப்ப வெரி வெரி ஸ்மூத்தா ஸ்மூத்தா நீங்க நீங்க இத இத அக்டோபருக்கு அக்டோபருக்கு தள்ளி தள்ளி போட்டுட்டீங்க. போட்டுட்டீங்க. எல்லாமே எல்லாமே நல்லா நல்லா இருந்திருக்குமென்று ஒரு இருந்திருக்கும்னு ஒரு நினைப்பு. நினைப்பு. 2வது 2வது நினைப்பு நினைப்பு இவ்வளவு இவ்வளவு இப்ப நீங்க இப்ப நீங்க சொல்ற சொல்ற அவ்வளவு அவ்வளவு கடினம் கடினம் இருந்தது. இருந்தது. இன்னும் இன்னும் கூட கூட சில பேர் சில சில ஏர்லைன்ஸ்ட்ட ஏர்லைன்ஸ்ட்ட இருந்து இருந்து பதில் பதில் கிடைக்கல. கிடைக்கல. டிக்கெட் டிக்கெட் ஏஜென்ட்ட்ட இருந்து ஏஜென்ட் இருந்து பதில் பதில் கிடைக்கலன்றது கிடைக்கலன்றது அதை அதை நான் நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. ஆனாலும் இது இது ஏதாவது ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு பண பண இழப்புகள் இழப்புகள் ஏற்பட்டுருமோ? ஏற்பட்டுருமோ? அல்லது அல்லது பயணிகளான பயணிகளான எங்கள் எங்கள் உறவுகள் உறவுகள் ஏதாவது ஏதாவது அதிகமா அதிகமா சொன்னதை விட சொன்னதை பே விட பே பண்ண பண்ண வேண்டி வேண்டி வருமோன்ற வருமோன்ற நினைப்பு நினைப்பு 2வதா 2வதா இருந்தது இருந்தது எனக்கு எனக்கு மனசுக்குள்ள. மனசுக்குள்ள. ஆனா ஆனா இப்ப இப்ப 2வதுக்கு 2வதுக்கு ஏதாவது ஏதாவது பதில் சொல்ல பதில் சொல்ல முடியுமா? முடியுமா? ஓ! இல்ல அதான் அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அவங்கள வந்து இத வந்து நான் தான் பொறுப்பெடுக்கிறேன்னு நான் சொல்லிட்டேனே. இதுல ஓஹோ! ஏதாவது நடந்திருந்தா கூட, ஏதாவது அவங்க பக்கத்துலேருந்து ரிஃபண்ட் வரலன்னா கூட, அத வந்து என்னுடைய பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. நான் வந்து அத ப்ராசஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இல்லனாக்கா கூட நான் வந்து தான் வந்து நம்ப வந்து இத வந்து நான் தான் பொறுப்பெடுத்தாகணும். அடடா! அடடா! இது ஒரு இது ஒரு பெரும் பெரும் தர்ம தர்ம சங்கடமான சங்கடமான சூழல். சூழல். ஒரு 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 வாரம் இல்ல, இல்ல, வாரம் இல்ல. கடந்த ஒரு தொழில்னாக்கா அப்படிதான். இத இல்ல வந்து உண்மை பெருசா நம்ம வந்து ஏற்றுக்கொள்றேன். மைண்ட்ல ஏற்றுக்கொள்றேன். போட தேவையில்ல. ஆனா ஆனா அதிகமான அதிகமான தொழில் தொழில் நிறுவனங்கள் என்ன நிறுவனங்கள் என்ன செய்வாங்க? செய்வாங்க? கை கை விரிச்சிருவாங்க. விரிச்சுருவாங்க. ஓ! இல்ல இது இது எங்கேயுமே எங்கேயுமே நடக்கும். அது நடக்கும். அது நம்ம நம்ம அ அ சமூகத்துல சமூகத்துல மட்டுமல்ல, மட்டுமல்ல, உலக உலக ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் யார் எந்த எந்த கம்பெனியுமே கம்பெனியுமே தங்களுடைய தங்களுடைய நலன நலன முன்னிறுத்திட்டு முன்னிறுத்திட்டு உடனே உடனே பதில் பதில் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. இது இது உலகத்துக்கே உலகத்துக்கே தெரிஞ்ச தெரிஞ்ச உண்மை உண்மை அப்படின்ற அப்படின்ற மாதிரி. மாதிரி. ஆனா ஆனா இப்ப இப்ப நீங்க நீங்க இப்ப இப்ப சொன்ன சொன்ன வார்த்தை வார்த்தை அ எனக்கும் எனக்கும் சங்கடமா சங்கடமா இருந்தாலும் அந்த இருந்தாலும் அந்த உங்களுடைய உங்களுடைய துணிவை துணிவை பாராட்டுகிறேன். பாராட்டுகிறேன். ஏனென்றா ஏனென்றால் நம்பிக்கை நம்பிக்கை முக்கியம். முக்கியம். உறவுகள் உறவுகள் முக்கியம். முக்கியம். உங்களை உங்களை நம்பினாங்க. நம்பினாங்க. அதனால அதனால முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் வரைக்கும் முயற்சி முயற்சி செய்து செய்து இத இத சௌகரியமா சௌகரியமா மாற்றத்தான் மாற்றத்தான் பார்க்கிறோம். பார்க்கிறோம். அது அது முடியாது முடியாது போனாலும் போனாலும் இப்ப இப்ப ஏற்கனவே என்ன ஏற்கனவே என்ன நம்பி நம்பி இருக்கிறவங்க இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க. நீங்க நீங்க சொன்னது சொன்னது மாதிரியே மாதிரியே நான் நான் செய்து செய்து முடிக்கிறேன்னு முடிக்கிறேன்னு சொல்றீங்க. சொல்றீங்க.
அதனால அதனால நாங்க தான் நாங்க தான் உலகம் தான் உலகம் தான் சமூகம் தான் சமூகம் தான் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும். உறவுகள் அதை உறவுகள் அதை புரிந்து புரிந்து கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். ஏனென்றால் ஏனென்றால் அவர்கள் அவர்கள் முதல் முதல் பயணத்திலேயே பயணத்திலே அனுபவத்தை அனுபவத்தை பார்த்தார்கள். பார்த்தார்கள். இரண்டாவது இரண்டாவது பயணம் பயணம் அது அது உங்களால் உங்களால் ஏற்பட்டது ஏற்பட்டது அல்ல, அல்ல, அல்லது அல்லது யாரும் யாரும் உறவுகளால் உறவுகளால் அல்ல. அல்ல. அதனால் அதை அதனால் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆகவே ஆகவே அவர்களும் அவர்களும் பிந்தி பிந்தி இப்ப இப்போ இன்னும் ஒரு 6, 6, 7 7 மாதங்கள் பிந்தி இந்த இந்த பயணத்தை பயணத்தை தொடங்க தொடங்க போகிறார்கள் போகிறார்கள் என்றால் என்றால் கூட கூட அதில் எல்லாமே எல்லாமே வெற்றிகரமாக வெற்றிகரமாக நடந்து நடந்து சுமூகமாக சுமூகமாக இந்த இந்த சுற்றுலா சுற்றுலா பயணம் பயனை பெற வேண்டும். எந்த விதமான மன மன சறுக்கல்களும் சறுக்கல்களும் இல்லாமல் இல்லாமல் அமைய அமைய வேண்டும் என்று வேண்டும் என்று நாமும் நாமும் பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திக்கிறோம். ஆனாலும் ஆனாலும் நீங்க நீங்க கெட்டிக்காரன் தான். கெட்டிக்காரன் தான். என்னன்னா என்னன்னா ஓகே எது எது வந்தாலும் வந்தாலும் நான் நான் முகம் முகம் கொடுக்கிறேன், கொடுக்கிறேன், இருங்க இருங்க நான் நான் இருக்கிறேன் என்ற இருக்கிறேன் என்ற மாதிரி மாதிரி யாம் இருக்க பயமீன் வாசகத்தோட வாசகத்தோட உட்கார்ந்துருக்கிறீங்க. உட்கார்ந்துருக்கிறீங்க. சந்தோஷம். சந்தோஷம். ஆனால் இது ஒரு சோதனை காலம்தான். காலம்தான். என்ன என்ன செய்வது? செய்வது? எதிர்காலம் எதிர்காலம் இவற்றையெல்லாம் மீறி எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் நல்ல வழியை கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமாக விரும்பி வேண்டுகிறோம். வேண்டுகிறோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இல்லையா, இது வந்து நான் என்ன சொல்றேன்னாக்க, யா, இப்ப இப்- ஆ, இப்ப இந்த சிக்கல்கள்ல வந்து அவங்க பொறுமையா இருந்தா கூட இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஆனா சில பேர் வந்து அடிக்கடி மெசேஜ் போடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அது இது. ஸோ அது வந்து நம்மள இன்னும் கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு வந்து ஆட்படுத்து. ஆளா ஆமா. ஆ- ஆளாகப்படுத்து நம்மளுக்கு வந்து. ஸோ இருந்தாலும் வந்து என்னன்னாக்க, ஒரு தொழில் செய்தா வந்து ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னாக்க அதை வந்து இஷ்டப்பட்டு அனுபவிக்கணுங்கிறது வந்து என்னுடைய கருத்து. நேத்து கூட இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் என் தம்பி வந்து என்கிட்ட கேட்டான். ஆனா இதெல்லாம் எப்படி நீங்க சமாளிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நான் வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தேன். இப்ப ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து அது இன்பமோ துன்பமோ அந்த விஷயத்த நம்ம வந்து அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு பதில் சொன்னேன். அதை ஏன் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்க, இப்ப இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் அவனுக்கு சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஒரு அம்மாக்கு வந்து பிரசவம் ஏற்படுதுனாக்க, அந்த அம்மா வந்து அந்த பிரசவ அந்த அந்த வலி, அந்த 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 காலகட்டத்த வந்து அனுபவிக்கிறாங்க. அனுபவிச்சுட்டு தான் அ அனுபவிச்சு அந்த வலியையும் அனுபவிக்கிறனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அடுத்து இன்னொரு குழந்தைக்கு அவங்க தயாராகும்போது கூட, அவங்களுக்கு வந்து என்னன்னாக்க, பெருசா அந்த மாரி வந்து அந்த பயம் இருக்காது. ஏன்னாக்கா, அந்த கஷ்ட காலத்த அவங்க வந்து அனுபவிச்சுட்டாங்க. ஒரு முறை அவங்க அனுபவிச்சுட்டாங்கனாக்க, அடுத்த முறை என்ன ஆயிரும்னாக்க, அவங்களுக்கு வந்து அதற்கான விஷயத்துக்கு அந்த மாரி விஷயங்களுக்கு அவங்க தயாராயிருவாங்க. அதையும் வந்து ஒரு தாய் வந்து அவங்க வந்து இஷ்டப்பட்டு அனுபவிக்கிறாங்க. அதனால தான் 2வது குழந்தை, 3வது குழந்தை, என் குழந்தைக்காக நான் செய்றேன்னு சொல்லிட்டு, அந்த கஷ்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த துன்பத்தையும் வந்து இஷ்டப்பட்டு அனுபவிக்கிறாங்க. ஸோ அதே மாரி தான் ஒரு ஒரு துன்பம்னு நம்ம வாழ்க்கையில வந்துச்சுனாக்கா, அந்த துன்பத்த வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனுச்சுனாக்க, அந்த லவ் ஃபெயிலியர வந்து நம்ம அனுபவிக்கணும். அந்த வலிய நீ அனுபவிச்சா தான் வந்து, அடுத்து ஏதாவது வாழ்க்கையில வந்து உனக்கு ஒரு துணைவி ஏற்படும்போதும் சரி, அந்த நேரத்துல வந்து அந்த கஷ்டம் வந்து அந்த அனுபவிச்சனால வந்து என்ன ஆயிடுச்சுனாக்க, ஓ! இந்த பொருள் என் கைய விட்டு போகக்கூடாதுங்கிற அந்த ஒரு பிடிப்பு உன்ட்ட இருக்கும். அதே வந்து லவ் ஃபெயிலியர் ஆகுது, நீ அனுபவிக்கலனாக்க, இதே தப்ப நீ மறுபடியும் செய்வ. அப்ப வந்து ஒரு துன்பம், ஒரு கஷ்டம்னு வர நேரம் வந்து, அத வந்து முழுமையா அனுபவிக்கணும். அந்த துன்பத்தையும் அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சா தான் வந்து, அந்த துன்பம் வந்து நம்பள வந்து அடுத்த முறை வாழ்க்கையில துன்பம் ஏற்படாம இருக்கிறதுக்கு, அந்த துன்பத்திலேருந்து நம்பள பாதுகாக்கிறதுக்கு வழிவகுத்து குடுக்குங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கைங்கிறத நேத்து கூட சொல்லி காமிச்சேன் தம்பிட்ட. ஐயா ஐயா அகத்தியன் அகத்தியன் அவர்களே, அவர்களே, இது இது நூற்றாண்டுகள் நூற்றாண்டுகள் கடந்த கடந்த உலகத்தில் உலகத்தில் பேசிக் பேசிக் கொண்டிருக்கிறீங்க. கொண்டிருக்கிறீங்க. உண்மை. உண்மை. ஆனால் ஆனால் உங்களுடைய உங்களுடைய வயதில் வயதில் இவ்வளவு இவ்வளவு தூரம் தூரம் இல்ல இல்ல. இன்னைக்கு ஒரு இன்னைக்கு படி ஒரு படி உயர்ந்திருக்கிறீங்க. உயர்ந்திருக்கிறீங்க. ஏற்றுக்கொள்கிறேன். என் ஏற்றுக்கொள்கிறேன். என் வயதில் வயதில் இருந்து இருந்து கூட கூட எனக்கு எனக்கு 2 2 வரியில் வரியில் சொல்றதா சொல்றதா இருந்தா இருந்தா 2010 லேருந்து 2010லேருந்து 2013 2013 வரைக்கும் வரைக்கும் இதே இதே மாரி மாரி நிலைமை. நிலைமை.
உங்களை உங்களை மாதிரி நான் நான் அப்படி அப்படி கடமைப்படையில் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வாக்குறுதிக்கு நம்பின நேயர்களுக்கு கொடுத்திருந்தேன். நான் என் மூச்சு முதல் நிற்கும் இந்த காற்றின் வீச்சு பிறகுதான் நிற்கும் என்றதுக்காக 78,000 கிடைக்கிற போது கூட 14 ஆண்டுகள் 2024 ஆண்டு வரைக்கும் என்னை ஒருத்து அந்த பணியையும் பழியை நானே தாங்கி அதிலிருந்து மீண்டு தான் இப்போ கடந்த 2 ஆண்டுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை நீங்க சொல்லும் போது எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது. ஆனாலும் நீங்க வருவீர்கள் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 10 பவுன் கையாள போயிட்டுதுண்டா கூட அது இன்னொருவர்கிட்ட இருந்து அதை சுவீகரிக்கிறது, அதை நிவர்த்தி செய்யறதுக்கான வழியை காண்பதற்காக இந்த உலகம் எல்லா வழியுமே காண்பிச்சு கொண்டிருக்குது. அது வியாபாரமோ சமூக சேவை என்றா கூட அதுதான் இருக்கு. அந்த உலகத்துல நீங்க இவ்வளவு நேரம் கடைசியில அந்த பிரசவத்தின் வலியை அதை தாங்கியதுனால தான் இன்னும் ஒரு பிரசவத்துக்கு தாய் தயாராகிற தத்துவத்தை சொன்ன போது உண்மையிலேயே அப்படியே முழங்கால் வரைக்கும் இருந்துட்டு கீழே இருந்துட்டேன். சரி, இருந்தாலும் சந்தோஷம். 3 முதல் 5 ஆண்டுகள் கழித்து இந்த முறை நீங்கள் பட்ட இவ்வளவு சிரமத்துக்கும் ஒரு நல்ல பதிலை எடுத்து இந்த சமூகத்தில் நிச்சயமாக எழுந்திருப்பீர்கள் என்றது நம்பிக்கை. இல்ல இதுல வந்து என்னன்னாக்க, இப்ப இன்னைக்கு நான் சந்திக்கிற சவால்களை நீங்க பாக்குறதுனாலதான் வந்து இத வந்து இது பெரிய சவால்னு நினைக்கிறீங்க. அதே வந்து நான் பர்மால நான் பட்ட சவால்களை பாத்தீங்கன்னாக்க, நான் சொல்லுவேன் இன்னைக்கு நான் படுற சவால்ங்கிறது வந்து ஒரு விதமான கஷ்டம். அது வந்து ஒரு விதமான ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னாக்க, எனக்கு வந்து என்னுடைய தாய் தந்தை பக்கத்துல இல்ல. எனக்கான ஏதாவது ஒண்ணுனாக்க நம்மளுக்கு யார் இருக்காங்கிற அந்த ஒரு அச்சம் என்கிட்ட இருக்கு. இங்க இருக்கிற சவால்கள். ஆனா பர்மால நான் பட்ட சவால்கள் பாத்தீங்கன்னாக்க, இதை விட பெரிய சவால்கள்லாம் நான் கண்டிருக்கேன். ஆனா எனக்கு அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா எங்க அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் தான் சொல்லுவேன் நான் வந்து எங்க அப்பாவை வந்து. ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்து அது ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரிதான் அவர் வந்து நடந்துக்கிடுவாங்க. எங்க அப்பா வந்து ஏதாவது ஒரு பெரிய கூட்டத்துலலாம் பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கு. அப்ப எங்க அப்பா பக்கத்துல இருந்தனாலே எனக்கு ஒரு பெரிய தைரியத்துல நான் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் நான் வந்து சமாளிச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து சவால்கள் வந்து நம்ம வளர வளர வந்து அந்த அந்த சவால் வர விதங்கள் மாறுமே தவிர சவால்கள் மாறாது வாழ்க்கைங்கிறதையும் படிப்படியா கத்துக்கிட்டு வரேன். இப்போ புரிந்து கொள்கிறேன். ஆமாம், இதை விடவும் இடி தாங்கி அடி தாங்கி இங்கே வந்திருக்கிறீங்கன்றதுதான் அந்த அர்த்தம். பார்க்கலாம், நல்ல மனசுக்கு நோவுகள் எதிர்காலத்தில் குறைவாகவே இருக்கும். இதை வென்று முடியுங்கள். இங்கே நாம் இருக்கிறோம் அகத்தியன். இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அவ்வளவு நெருங்க வேண்டிய தேவை இருக்கவில்லை என்றுதான் உணர்ந்தேன். ஆனால் இப்போது அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. பர்மா போலவே இங்கிலாந்தை நினைக்கலாம். உங்களுக்கும் உறவுகள் இருக்கிறார்கள். இப்போது உங்களோடு சேர்ந்து உங்களை முதலில் நம்ப முனைந்து பிறகு நம்பி இப்போது உங்களோடு பயணிக்கிற உறவுகளும் இருக்கிறார்கள். முன்னர் சொன்னதை போல எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி அல்ல. அவர்களிலும் பிழை இல்லை. சிலருடைய குடும்ப அழுத்தங்கள் இருக்கலாம், மனதில் பணம் பற்றிய சிந்தனை இருக்கலாம். ஒவ்வொருடைய கதைகளை கேட்கிற போதும் அவர்கள் கொஞ்சம் அந்தரிப்புக்கு ஆளாகுவார்கள் என்பது உண்மைதான். ஒரு தனிப்பட்ட பயணமாகவே ஒருவர் எங்கள் உறவுகளில் ஒரு குடும்பம் அல்லது ஒருவர் தனியாக தமிழ்நாடு பயணமாக நினைத்த போது அவருக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டிருந்தால் கூட அது ஒரு பெரிய விக்கினம் தான் தரும். என்ன செய்யறது, எப்படி இது சரியா வருமா, டிக்கெட்டை போட்டு தருவாங்களா அல்லது போய்ச்சுதா வந்துதா எல்லாம் இருக்கும். இது குழுநிலையிலேயே எல்லாருடைய பிரச்சனையும் தாங்குற போது சில மனங்கள் வந்து உங்களிடம் திரும்ப திரும்ப உறுதி எடுக்க முயற்சி செய்வார்கள். அவை அந்த உறவுகளும் அன்போடு இதை அகத்திய தந்த இந்த வார்த்தையை மீண்டும் கேட்கிற போது இன்னும் ஒரு முறை நீங்க கேட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் ஒத்துழைப்போடு சேர்ந்து நாம் அதை எப்படி நிவர்த்திக்கிறது என்பதை கூடாக பயணித்தால் சரியாக வரும். மற்றது டிக்கெட் ஏஜென்ட்ஸ் சில பேருடைய போன் அவர்களுடைய பதிலளிக்கிறார்கள் இல்லை என்பது சாத்தியமான ஒன்று. யாருக்கும் என்ன நடக்க போகிறது என்று தெரியாது. சும்மா நாள் குறித்து 8 நாள் 9
நாள் எல்லாம் சமாதான உலகம் வந்துவிடும் என்று சொல்வதற்கான நிலைமைகள் இல்லை. அவை யாருக்கும் எதுவும் தெரியாது. காப்புறுதிகள் இன்சூரன்ஸ் பண்ணியவர்களுக்கும் அவர்களுக்கும் பல சிக்கல்கள் இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அவை ஒரு சற்று வாரங்கள் பொறுத்திருந்து வேற்றுக்கு சாதகமான பதிலை காட்சியூடாக மகிழ்ச்சிகரமான அந்த செய்தி உங்களுக்கு அறிவிப்பார். எல்லாமே இப்பவே அறிவிச்சாச்சு, நீங்க கவலைப்பட தேவையில்லை, அவர் தான் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனாலும் இல்லை, இனிய விடயங்களும் நமக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. அவை அக்டோபரில் நாங்கள் பயணிக்கிறோம் என்ற வார்த்தை மீண்டும் இந்த காட்சியூடாகவும் சேர்ந்து உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து வரும் என்ற நம்பிக்கையை இன்றைய இந்த உரையாடல் மூலமாக பயணிப்போம். பல கதைகள் இதுல வந்து இப்ப அக்டோபர் மாசத்துல நம்ம செய்யறது வந்து அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. இப்ப அதற்கு முன்பே வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப தாய்லாந்து டூருக்கு வந்து நான் வந்து ஏன் முழுமையா இப்ப செய்யறேங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா வந்து தாய்லாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பர்மால இருந்து 40 பேர் வராங்க. அவங்க வந்து ஒரு 4 நாள் பயணத்துக்கு வராங்க. பர்மால இருந்து ஒரு நம்ம தமிழர்களோட ஒரு குழு தான் வந்து ஒரு தொழில் அதிபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர், என்னுடைய உறவினர்களும் இருக்காங்க அதுல. அவங்க வந்து தம்பி நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுங்க இது வந்து தாய்லாந்துன்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க வந்து வரனால வந்து நான் நிச்சயமா போய் ஆகணும், அந்த இடத்துல இருக்கணும். ஸோ அதை ஒட்டி தான் சரி இங்கேருந்து நம்ம ஒரு 15 பேரை போல நம்ம வந்து அழைச்சிட்டு போவோம். ஸோ அதை ஒட்டி நம்ம இதையும் செஞ்சு முடிப்போம்னு சொல்லிட்டு தாய்லாந்துக்கும் வந்து இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது முடிஞ்சிட்டோன்னே இது ஏப்ரல்ல. பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்மளுக்கு வந்து சில நபர்கள் வந்து இப்ப கேட்குறாங்க, அதிக பேர் வந்து இந்த மலேசியா சிங்கப்பூருக்கு எப்ப திரும்பி போவீங்க? ஏன்னா இப்ப நம்மளுடைய இணையதளங்கள்லயும் சரி, சமூக வலைத்தளங்கள்ல வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த மலேசியா சிங்கப்பூர்ல போயிட்டு வந்தவங்களோட பேச்சு அவங்க கேட்கும்போது நிறைய பேருக்கு வந்து இதை நம்ம இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோமே, இவ்வளவு மலிவான விலையில போகக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏன் விட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு கேட்குறாங்க என்கிட்ட. ஸோ அதனாலே வந்து பிளான் இல்லை எனக்கு. இப்போ வந்து ஜூன் மாசத்துல ஜூன் 3லேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வந்து ஒரு டூரை வந்து இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். மலேசியா சிங்கப்பூருக்கு மறுபடியும் அழைச்சிட்டு போகன்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணியிருக்கேன். அது முடிஞ்ச பிறகு செப்டம்பர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்போடியா, வியட்நாம். சரி. அதை வந்து நான் வந்து செப்டம்பர்ல கடைசியில வந்து கம்போடியா, வியட்நாம். பிறகு அக்டோபர் 24 வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இந்த விஷயத்த நம்ம திரும்பி முடிச்சாகணும். நம்ம கேரளா, தமிழ்நாடு, ஸோ இதை முடிச்சாகணும். பிறகு நவம்பர்ல பாத்தீங்கன்னாக்க நான் வந்து திரும்பி என்ன டூர் பண்ணியிருக்கேனாக்க தாய்லாந்து பிளஸ் பர்மான்னு சொல்லிட்டு ஒரு டூர் போட்டிருக்கேன் நவம்பர்ல. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து என்ன தடைகள் இருக்கட்டும், ஸோ இருந்தாலும் வந்து குறைஞ்சது இந்த தாய்லாந்து போயிட்டு வந்தாதான் வந்து என் மனம் வந்து முன்பு நிலைமைக்கு தெளிவு வருங்கிறத வந்து அது சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படியாச்சும் இந்த டூரை பண்ணிடணும்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு தான் இப்போ முதலா இந்த தாய்லாந்து டூரை வந்து இப்போ முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். சிறப்பு. அடாது மழை இடி இடித்தாலும் விடாது பணிகள் தொடரும் என்கிறதை போல இல்ல, இதுவே ஒரு மன உறுதி தான். இதுல சளைத்து விடாமல் அல்லது ஆடி விடாமல் அல்லது பொறுத்து பார்ப்போம், அடுத்த வருடம் தொடர்வோம், முதலில் இந்த அதாவது போடப்பட்ட பயணத்தை முடித்து விடுவோம் என்று இல்லாமல் இந்த வருடத்தின் முழு நவம்பர் நிறைவு வரைக்கும் உங்களுடைய பயணத்தினுடைய சட்ட மன்னிக்கிற நேர ஒழுங்குகளை, கால ஒழுங்குகள் எல்லாம் செய்திருப்பது இன்னும் ஒரு நம்பிக்கைக்கான ஒரு விடயம்தான். அவே சிறப்பு. எங்கள் பலமும் இருக்கும். தொடருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவை கேட்கிற உறவுகளும் சேர்ந்து உங்களுக்கும் எங்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட ஒரு சிக்கலாகவே அதை ஏற்றுக்கொண்டு சேர்ந்து நாங்கள் மனம் ஒத்துழைப்போமான இருந்தால் அவை அத்தனையும் நிறைவேற்றுவதற்கு விடயங்கள் இருக்கும். அவை சளைக்காது இந்த பணியோடு தொடர்ந்து கொள்ளுங்கள் என்று உறவுகளையும்
அன்பாக நாமும் காற்றலை சொந்தங்களாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி அகத்தியன், மிக்க நன்றி. இது நிச்சயமாக 2027 இவற்றையெல்லாம் மீறிய இன்னும் ஒரு வெற்றி பயணங்களை தொடர்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று நம்புவோம். அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து கொள்வோம். உறவுகளோடு அந்த சங்கமிப்பை செய்து கொண்டு தொடர்ந்து கொள்வோம். மகிழ்ச்சி. நன்றி அகத்தியன், தொடர்ந்து கொள்வோம். நன்றி. இந்த பதிவுகளோடு மீண்டும் உறவுகள் ஒரு முறை முழுவதுமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதனூடாக சேர்ந்து சுமைகளை சேர்ந்து பயணிப்போமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற வார்த்தை 3வது தடவையாகவும் மீண்டும் கேட்டபடி நடாமுகன் நானும் அகத்தியனோடு சேர்ந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.